இருக்கும் அனைவருக்கும் குவைத் தமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சூரியனை கண்டால் மலரும் தாமரை, நிலவை கண்டால் மலரும் அல்லி, இது எல்லோருக்கும் தெரிந்ததே. ஆனால் ஒரு நட்சத்திரத்தை கண்டால் தாமரையைப் போல் அல்லியைப் போல் நம் மனமும் மலரும். அதுவும் இவர் சாதாரண நட்சத்திரம் அல்ல, இவர் ஒரு பேசும் நட்சத்திரம். ஆம், அவர் வேறு யாரும் அல்ல, நம் நிகழ்ச்சியின் நாயகன், ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியின் நீயா நானா நிகழ்ச்சி புகழ் திரு கோபிநாத் அவர்கள்தான். இவரை மேடைக்கு அழைத்து வருமாறு நம் சங்கத் தலைவி திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களையும் மற்றும் துணைத் தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களையும் திரு செல்வன் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லும் அளவிற்கு பெருமை வாய்ந்த நம் மொழியை, தொன்மொழியை, தமிழ் மொழியை போற்றி பாட வருகிறார்கள் திருமதி விஜயலட்சுமி ஜெயராமன், திருமதி சாமுண்டேஸ்வரி சக்திவேல், திருமதி பரமேஸ்வரி அவர்கள். கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. எந்த ஒரு விசேஷத்தையும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்குவதுதானே நமது பண்பாடு. அந்த வகையில் இன்றைய நமது அனல் பறக்கும் விவாத நிகழ்ச்சியினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்க திரு லக்ஷ்மி நாராயணன் ஈகிள் பர்க்மன் அவர்களையும், திரு ராஜசேகர் வார்பா இன்சூரன்ஸ் அவர்களையும், திரு நாகா அவர்களையும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஹ்லன் வா சஹ்லன் குவைத், அரபு மொழியில் எங்களது நாட்டிற்கு உங்களை வரவேற்கிறோம் என்பது இந்த வாக்கியத்தின் பொருளாகும். இதே போன்று ஒரு வரவேற்புரையினை நமது இனிய மொழியான தமிழில் நமக்காக தர காத்திருக்கிறார் திரு கோபிநாத் அவர்களை வருக வருக என்று வரவேற்று பேச வருமாறு நம் சங்கத்தின் தலைவி திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் குவைத் தமிழ் சங்கத்தின் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக விஜய் டிவியில் இப்போ சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற திரு கோபிநாத் அவர்களை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டு அவரும் வர இசைந்து, ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, அங்கே நிறைய ப்ரோக்ராம். நேற்று கூட நேராக ஸ்ட்ரைட்டாக அவர் ஸ்டூடியோலேருந்து கிளம்பி வர மாதிரி வந்தாங்க. ஸோ அவர் வந்திருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் அமைதியாக இருந்து ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டுக்கணும். அவர் இந்த நம்ம ஃபங்க்ஷனுக்கு அங்கே விஜய் டிவியில் இப்போ டாப் நம்பர் 1 ஷோவாக இருக்கிற டிபேட் ஷோ நீயா நானா அதோட கதாநாயகனாக இருக்கிறாரு. இந்த சின்ன ஃபங்க்ஷனுக்கு அவர் நம்மிடையே
அதே மாதிரி நீயா நானாவை நடத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு அவரை நம்ம அனைவரின் சார்பிலும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. திரு கோபிநாத் அவர்களை பற்றி தமிழ் பேச தெரிந்த அனைவருக்குமே தெரியும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த செய்தியே. இப்பொழுது அவரை பற்றிய நமக்கு தெரியாத மேலும் பல தகவல்களை தர வருமாறு திரு லதா ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காலத்தின் கட்டளையுடன் கடவுளின் கருணையுடன் கருத்தொருமித்து இங்கு கூடியிருக்கும் எனதருமை குவைத் தமிழ் சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உயர்ந்த எண்ணங்களையும் உயரிய சிந்தனைகளையும் கொண்ட உங்களின் ரசனைக்கு எந்த விதத்திலும் ஏற்ற விதத்தில் ஏற்றமிகு எழில்மிகு வண்ண நிகழ்ச்சிகளை நமக்கு வாரி வழங்கி மகிழ்விக்கும் குவைத் தமிழ் சங்கம் உங்கள் அனைவரின் சிந்தனைக்கும் மகிழ்ச்சிக்கும் விருந்தளிக்கும் விதமாக ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியின் ரேசிங் ஸ்டாராக விளங்கும் நீயா நானாவின் நாயகனாக விளங்கும் திரு கோபிநாத் அவர்களை உங்களிடம் அறிமுகம் செய்து வைப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிகரம் தொட்ட தமிழர்களை அறிமுகப்படுத்திய சிகரத்தை ஆனந்தமுடன் உங்கள் முன் அறிமுகம் செய்ய விளைகின்றேன். எழும் சூரியனுக்கு முகவரி தேவையில்லை. ஆயினும் திரு கோபிநாத்தின் அவார்ட் பட்டியல் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2004ஆம் ஆண்டின் இந்தியாவின் பெஸ்ட் யங் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆங்கர் விருதினை அமெரிக்க அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. யங் அச்சீவர்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட் 2007 பை இந்தியா டுடே ஃபார் ரேடியோ அண்ட் டிவி மீடியா. விகடன் அவார்ட் 2007 பை ஆனந்த விகடன். ஆஸ்திரேலியா சிட்னி நகரத்தில் நடந்த இன்டர்நேஷனல் ஹெல்த் கான்ஃபரன்ஸில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்ட இளைய தலைமுறை இவர். பாரத் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆங்கர் 2007. 2008ஆம் ஆண்டின் அவுட்ஸ்டாண்டிங் யங் இந்தியன் அவார்ட் பை JCI. முக்கியமாக தமிழக முதல்வர் கலைஞரின் 2008ஆம் ஆண்டின் சாந்தோம் அவார்டை பெற்றுள்ள இளைஞர். ஆனந்த விகடனின் 2008ஆம் ஆண்டின் ஆய்வின்படி டாப் 10 தமிழ்நாட்டு மக்களில் சிறந்தவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2008ஆம் ஆண்டின் பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தி இயர் அவார்ட் விகடனால் வழங்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டின் மோஸ்ட் செல்லிங் புத்தகமான ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க என்று எழுதி அதிக புத்தகத்தை விற்று சிறந்த எழுத்தாளர் என்று தன்னை நிரூபித்து காட்டியிருக்கின்றார். தெருவெல்லாம் தேவதைகளை விட்டு இல்லை எழுதிவிட்டு மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கின்றார். இப்படி பன்முக வித்தகராக உள்ள திரு கோபிநாத் அவர்கள் 10 வருடங்களாக NDTV, ஜெயா டிவி, CNBC டிவி ஆகியவற்றில் சமூக அரசியல் சம்பந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கின்றார். ஸ்டார் விஜய் டிவியின் லைவ் ஷோஸ், டாக் ஷோஸ் என தொகுத்து வழங்கி நடுவராக இருந்து சமுதாய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார். சமூக அரசியல் நலம் சார்ந்த மக்கள் யார் பக்கம், அழகி, நீயா நானா போன்ற நாடு போட்டும் டிபேட் நிகழ்ச்சிகளை நடத்தி நடுவராக இருந்து தீர்ப்புகளையும் வழங்கியிருக்கின்றார். வணக்கம் சென்னை ரேடியோ சிட்டி மூலம் ரேடியோ ஜாக்கியாகவும் தன்னை காட்டிக் கொண்டிருக்கின்றார். நடந்தது என்ன நிகழ்ச்சி மூலம் உலக விஷயங்களை நடுநிலைமையுடன் அலசி ஆராய்ந்து மக்களின் விழிப்புணர்ச்சியை அவரிடம் ஏற்படுத்தி வருகின்றார். மேலும் டெலிவிஷன் ஜேர்னலிசம் பற்றி அமெரிக்கா கொலம்பியா யூனிவர்சிட்டியிலும், அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மற்றும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியின் மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சியாளராக விளங்கி இருக்கின்றார். பல கல்லூரி பள்ளிகளில் பயிற்சியாளராக இருந்து வகுப்புகளையும் நடத்தியிருக்கின்றார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் போன்ற சம்பந்தமான ஒர்க் ஷாப்புகளையும் இளைய தலைமுறையிற்கு நடத்தி வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்.
திரைப்படங்கள், விளம்பர படங்கள், டிவி நிகழ்ச்சிகள், சீரியல்கள் அனைத்தும் தயாரித்து டாக் ஷாப் என்ற நிறுவனத்தின் மூலம் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவின் பல நல்ல நிகழ்ச்சிகளை தமிழ் சமுதாயத்திற்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட சிறந்த தலைமுறை சிந்தனையாளரை உங்கள் முன் அறிமுகம் செய்து வைப்பதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். வருக வருக என குவைத் மக்கள், தமிழ் மக்கள் சார்பாக வரவேற்று என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர் திரு கோபிநாத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் திரு கோபிநாத் அவர்களை நம் முன் ஒரு மணி 6:30 இது வழக்கமாக குவைத்தில் நம் சிறப்பு விருந்தினர் திரு கோபிநாத் அவர்களின் நிகழ்ச்சி துவங்கும் நேரம். ஆனால் இன்று சற்று தாமதமாக நேரலையில் துவங்குகிறது. இப்பொழுது நாம் ஆவலுடன் காத்திருந்த நிகழ்ச்சியான நீயா நானா நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. வாழ்க்கையில் நெருக்கமான அல்லது நெருக்கடியான தருணங்களில் கை கொடுப்பது தாய் வழி உறவா அல்லது தந்தை வழி உறவா என்ற தலைப்பில் விவாதிக்க காத்திருக்கின்றனர் நம் சங்க உறுப்பினர்கள். இந்நிகழ்ச்சியில் தாய் வழி உறவே என்று வாதிட காத்திருப்போர் திரு லிவிங்ஸ்டன், திரு அம்பலவாணன், திரு ராஜேஷ், திருமதி பிரேமா சுப்பாராமன், திருமதி ஸ்ரீதேவி ரவி, திரு சேத்து மாதவன், திரு நெடுஞ்செழியன் ஆகியோர் இல்லை இல்லை தந்தை வழி உறவுதான் கை கொடுக்கும் என்று அடித்து பேச காத்திருக்கும் குழுவினர் திரு ராஜசேகர், திரு ராஜா, திரு வெங்கட், திருமதி அனிதா ஜான்சன், திருமதி ரமா முத்துகிருஷ்ணன், திரு முரளி மனோகர் மற்றும் திருமதி மகாலட்சுமி ராஜா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஸோ குவைத்தில் ஒரு நல்ல டிபேட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் முடிகிறப்போ லாஸ்ட் டே அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அது மாதிரி பசங்கள்லாம் பின்னால் உட்காந்துருக்காங்க, பொண்ணுங்கள்லாம் முன்னால் உட்காந்துருக்காங்க. ரைட்டு தான், வசந்த காலம் என்னைக்காவது இப்படி திரும்ப வரும். குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக நாம் பார்க்கப்படுவதற்கான காரணம் நம்ம அறிவை தாண்டி நம்ம எவ்வளோதான் வளர்ந்தாலும் எவ்வளோ தொழில்நுட்பம்லாம் இருந்தாலும் கூட இன்னும் மனிதர் நேசிக்கிற அந்த மகா குணம்தான் நம்மை உலக அரங்கில் ஒரு தனி அடையாளத்தோடு நம்மை காட்டுகிறது. பொருளாதாரத்தில் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம், மக்கள் தொகையில் ரொம்ப அதிகரிச்சிருக்கலாம், சர்வதேச நாடுகளுடைய தரத்திற்கு இணையான வாழ்க்கை முறை நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் கவனிக்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் விட்டு கொடுக்காத ஒரு நேசத்தோடு பழகுவது தான். இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப கிளீஷேவாக இருந்தாலும் கூட எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாரையும் விட்டு கொடுக்காமல் இருந்துட முடியாது. ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், அண்ணன் தம்பி உறவாக இருக்கலாம், அக்காள் தங்கை உறவாக இருக்கலாம். இந்த விட்டு கொடுத்தல் என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாருமே சொல்லுவாங்க, நல்லா இருக்கணும்னா விட்டு கொடுக்கணும், கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுக்கணும், சகோதர வழி உறவில் விட்டு கொடுக்கணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்னா விட்டு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் யார் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா யாராலையுமே விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது தான் நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ விட்டு கொடுத்தல் இருந்தால் உறவு சீராக இருக்கும். சீராக உறவு இருக்கணும்னா விட்டு கொடுக்கணும். எந்த நேரத்தில் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் வரும் அப்படின்னு கவனிச்சா, நெருக்கடியான நேரத்தில் உறவை விட்டு கொடுக்காமல் இருப்பதுங்கிறது எல்லா நேரத்திலையும் விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. எங்கே விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டுமோ அங்கே விட்டு கொடுக்காமல் இருக்கணும். அந்த நெருக்கடியான காலகட்டங்களில்
எந்த உறவு கை கொடுக்கிறது அல்லது எந்த உறவு காப்பாற்றுகிறது அப்படின்னு. ஸோ இந்த பாடி பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை சாதுரியமாக அவங்க சமாளித்தாங்களே, நெருக்கமான அல்லது நெருக்கடியான அப்படின்னு சொல்லி, என்ன ஒரு சாதுரியம் அப்படின்னு நான் கூட நினச்சேன். பரவாயில்லையே, பேலன்ஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. பிரச்சனையான நேரங்களில் எந்த உறவு கை கொடுக்கிறது, எந்த உறவு காப்பாற்றுகிறது, கை தூக்கி விடுகிறது, ஆதரவாக இருக்கிறது, தாய் வழி உறவா தந்தை வழி உறவா? உலகத்தில் அநேகமாக இப்படி ஒரு டிபேட்டை நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஈக்குவல் பொசிஷன் இருக்காது. எல்லாமே தனித்தனி மனிதர்கள் தான். நம்முடைய இலக்கியங்கள்லேருந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் தாய்மாமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மறுபக்கம் சித்தப்பாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அத்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பிரிவாக 2 குடும்பங்களுடைய அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆண் பெண், கணவன் மனைவி அப்படின்னு வர்றப்போ தாய் வழி தந்தை வழி அப்படின்னு வருது. நிறைய இடங்களில் தந்தை வழி சமூகம், நிறைய இடங்களில் தாய் வழி சமூகம். ஆனால் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுங்கிறது தமிழ் சமூகம் மட்டும்தான், தாய் வழிக்கும் தந்தை வழிக்கும். அது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை பொறுத்தது, எந்த உறவோடு பழகிறது பழகாமல் இருக்குதுன்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா வழி உறவு தான் டச் இருக்கும், அப்பா வழி உறவு டச்சே இருக்காதுன்னு. அது ஒரு மித்து தான். நானும் கூட ரொம்ப நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுல நம்ம சொல்லுவோம், நாங்கள்லாம் இருந்தப்போலாம் தீபாவளிலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாலே கொண்டாட ஆரம்பிச்சிருவோம், இப்போல்லாம் தீபாவளி மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, இப்போவும் தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னால் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வயசில் இருக்கவங்க கொண்டாடுறான், நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கனால நமக்கு தெரிகிறது இல்லை. ஒருவேளை நாமும் அந்த வயதில் இருந்தோம்னா அந்த 7 நாளைக்கு முன்னாலேயே துப்பாக்கி வாங்கிட்டு திருடம் போட்டு விளையாட்டுலாம் என்ன விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கு நேரடியாக அது அனுபவத்தில் இல்லாத காரணத்தினால் தீபாவளி முன்பு போல் இல்லை என்று நினைப்பது போல் பொதுவாக அப்பா வழி உறவில் அவ்வளவு தொடர்பு இருப்பதில்லைன்னு ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சில குடும்பங்கள் அப்பா வழி உறவில் அவ்வளோ தொடர்போடு இருப்பாங்க, சில குடும்பங்கள் அம்மா வழி உறவோடு தொடர்பில் இருப்பாங்க. மொத்தத்தில் நம்ம தமிழ் சமூகம் இந்த 2 உறவோடும் தொடர்பில் இருக்குது. எண்ணிக்கை கூட குறைச்சிருக்கலாம். அப்பா வழியில் ஒரு 5-6 அத்தை இருக்குன்னா அப்பா வழி உறவு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அம்மா சைடில் ஒரு 5-6 சித்தி இருக்குன்னா அந்த சைடில் வெயிட்டாக உறவு தொடர்ந்துட்டு இருக்கலாம். அப்பா கொஞ்சம் முகம் கொடுத்தே பேசாத மனிதர் அப்படின்னா அம்மா வழி உறவு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய அப்பாக்கள் முகம் கொடுத்து பேசுறது இல்லை, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. அப்படியே பேசினாலும் அம்மாக்கள் விடுறதில்லை, அதான் ஸ்பெஷல். நம்ம சைட்லேயே வச்சுக்கணும் பிள்ளைங்களன்னு இறுக்கி, அத்தை கரெக்டாக வாயை கொடுத்துறாரா அப்படின்னு கரெக்டாக சித்திகளோட மட்டும் பேசி அப்படின்னு சொல்லி 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 வளர்த்து உறவுக்கு அம்மா வழி உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த விஷயத்தில் ஆண்கள் பெருசாக போட்டி போகிறதில்ல. பொண்டாட்டி உறவு ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுண்டா சாமி, எதுக்கு நமக்கு மற்ற வம்பெல்லாம், அதை அவள் பார்த்துக்கிட்டுன்னு விட்டுருவாங்க. ஸோ தமிழ் சமூகத்திற்கு மட்டுமே 2 தரப்பு உறவுகளோடும் வாழ்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உறவு எப்போது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இவன் எனக்கு ஃப்ரெண்டு, இவன் எனக்கு ஃப்ரெண்டு, இவன் எனக்கு ஃப்ரெண்டு, இவன் என் ஃப்ரெண்டு மாதிரி. நானும் ஒன்றும் 10 வருஷம் ஃப்ரெண்டு. ஆனால் யாரோ ஒருத்தனை தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். எல்லாரையும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட மாட்டாங்க. பார்க்குற எல்லாரையும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா அப்புறம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு என்ன மரியாதை இருக்குது? அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் யதார்த்தமாகவே ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் ஆழ்ந்து அந்த கேள்வியை அவரிடம் கேட்டால் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அவர் கை கொடுத்திருப்பார். அந்த காரணத்தினால தான் எல்லாரையும் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறவர் அவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 2 உறவுமே இந்த தமிழ் சமூகத்தோடு தொடர்பில் இருக்கிறது, வழக்கத்தில் இருக்கிறது, நாம் அதோடு சேர்ந்து பயணிக்கிறோம். ஆனால் எந்த உறவு ஆபத்தான காலங்களில் கை கொடுக்கிறது, காப்பாற்றுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி எடுத்து பேச போகிறோம். 2மே கை கொடுக்குது. பட் எது ஆபத்தான நெருக்கடியான காலகட்டத்தில், என் கையில் 1000 ரூபாய் இருக்கையில் கட்டாயமாக 1001 ரூபா கடன் கிடைக்கும் எனக்கு. பேங்க்கில் எல்லா பேங்க்லேயும் கொடுப்பாங்க. என் மாத சம்பளம் 50,000 ரூபானா பேங்க் 40,000 ரூபா கடன் கொடுக்கும். எல்லாட்டி பிடிங்கிறதுக்கு வேண்ட காசு இருக்குன்னு. அதுக்கு பேர் அல்ல அன்பு. என்னிடம் 10 பைசா கிடையாது. என்ன 10 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் கொடுக்க போகிற 10,000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியுமான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்போது நீங்கள் கொடுத்தால்தான் எனக்காக நீங்கள் உதவுகிறீர்கள் என்ற அர்த்தம். இல்லை என்றால் நீங்கள் என்னோடு சேர்ந்து வியாபாரம் செய்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உதவுவதும் அன்போடு இருப்பதும் தந்தை வழி உறவா தாய் வழி உறவா? ஸோ இப்போ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ஜஸ்ட் பிளான் பண்ணமே, இவன் புதுசாக ஒரு கதை சொல்கிறானே அப்படின்னு தோணலாம். பட் மனசில் இருக்கிறத பேசுங்க, ரொம்ப திட்டமிட்டெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். இங்கே என்ன இருக்கோ அது இப்படி வந்தால் சரி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய ஷோஸில் அந்த கிராமர் தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எவ்வளவு இலக்கியம் படித்திருக்கலாம், தகவல் சார்ந்த ஞானம் இருக்கலாம், அதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். உலகத்தில் இது எல்லாவற்றையும் விட வலுவானதும் அழகானதும் உணர்வுபூர்வமானதும் உண்மை மட்டும்தான். ஸோ மனதிலிருந்து பேச வைப்பது மட்டுமே என்னுடைய பாணி. உங்கள் மனசில் எது இருந்தாலும் கட்டாயம் வெளியில் வந்துடும். டோன்ட் வரி. ஆல் தி பெஸ்ட் போத் த டீம்ஸ். எந்த சைடு என்னது? தந்தை வழி உறவே ஆபத்தான காலகட்டங்களில் கை கொடுக்குறது. ஏன்?
பாரம்பரியமாகவே நம்ம இந்திய சமூகம் பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டி அப்படிம்பாங்க. தட் இஸ் தந்தை வழி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சொசைட்டி. சில விதிவிலக்குகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் நார்மலி நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்து கன்னியாகுமரி மட்டும் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுக்கு முக்கியம் கொடுத்து அது வழியா வர உறவுகள் தான் ரொம்ப தந்தை வழி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கு தான் வரேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப யூஸ் பண்ற வார்த்தை பங்காளி அப்படிம்பாங்க. பங்காளிங்கிறவங்க யாரு? தந்தை வழி உறவு இருக்கிற பங்காளி. அவங்க பங்காளிங்கிறவங்க நம்ம நார்மலி பங்காளிங்கிற வார்த்தையை சொத்துல பங்காளிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கிறோம். நம்ம சுகதுக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிற பங்காளி தான் தந்தை வழி உறவுல இருக்கிற பங்காளிங்க. அதனாலதான் உங்களுக்கு பங்காளின்னு பேரு. அதுதான் நம்ம பாரம்பரியமா நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளிங்கிறாங்களே, மாறுது. அப்ப அது வரைக்கும் அண்ணன் தம்பியா இருக்கவே பணம் காசுக்கு சண்டை போடுவான் தானே. முன்னாடி அண்ணன் தம்பியா இருந்தாலும்